இன்றைக்கி சுரக்காய் பொரியல் பண்ண போகிறேம்மா. இந்த அளவுக்கு ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5-6 பூண்டு, 2 பச்சை மிளகாய், துவரம்பருப்பு ஒரு சும்மா கைப்பிடி அளவு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் துவரம்பருப்பு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேம்மா. சூடேறிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேம்மா. எண்ணெய் காஞ்சிடுச்சுமா. கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக அரைச்சிருக்கேம்மா, அதையும் சேர்த்துக்கிறேம்மா. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைம்மா. ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுமா ஓரளவுக்கு. இப்போ துவரம்பருப்பை நான் கழுவி வச்சுருக்கேம்மா. ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், கழுவுனதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு லேசாக ஒரு வறுக்கிறோம். வெங்காயத்தோடையே கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சா செய்யுங்க. போதுமா, வதங்கினது போதும். இப்போ பொடியாக அறுத்து வச்சுருக்க, க்ளீன் பண்ணி பொடியாக அறுத்து வச்சுட்டு சுரக்காயை சேர்த்துக்கோமா. சுரக்காய் ஒரு 3 நிமிஷம் வதங்கவும் காரம் சேர்த்துக்கலாமா. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு, உங்களுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு உப்பு போட்டு மூடிடுங்கம்மா. சுரக்காய்க்கு தகுந்தாப்புல இவ்வளோ உப்பு சேர்த்தா போதும். நீங்கள் பார்த்து சாப்பிட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்து வேக விட்டுருங்கம்மா. தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துருச்சுமா. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கிறேம்மா. சேர்த்தா சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுமா. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா. தேங்காய் போட்டு அதிக நேரம் வைக்க வேண்டாம் அடுப்பில். சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுமா.